வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ரொம்ப சுவையான ஒரு சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதுவும் கோவிலில் எப்படி செய்கிறாங்களோ அதே ருசியான ஒரு சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்காங்க. இப்போ பாசிப்பருப்பு பச்சரிசி வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் 1/4 கப்பு அந்தளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வெல்லம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் வெல்லம். அதுக்கு அதிகமாக தித்தி போயிடும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நெய், முந்திரி, திராட்சை இதை வச்சு தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்காங்க. இல்லைன்னா நீங்கள் குக்கரில் செய்கிறதுனா குக்கரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கப்பில் எடுத்தீங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இந்தளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து நான் அந்த முழு வெல்லமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உடச்சி இந்த மாதிரி கப்பில் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு பாசி பருப்பையும் அந்த அரிசியும் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிட்டு நல்லா தண்ணி சூடானதுக்கு பின்னாடி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுகளோடு நீங்கள் இதே மாதிரி செய்முறையோடு பார்த்து செய்யுங்க. நான் ஏற்கனவே சக்கரை பொங்கல் வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். குக்கரில் செய்கிற மாதிரி நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா அரிசியையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் போய் படிஞ்சுக்கிறோம். இப்போ நல்லா பொங்கி வருது. நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வேகட்டும். அது வரையும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஏலக்காய் 2 ஏலக்காயை வந்து நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து நல்லா வேகட்டும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வந்து நல்லா குழஞ்சாதே நல்லா ருசியை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா வேகட்டும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு துளி தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் வேகட்டும். இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பாத்திரத்தில் செய்யணும்னா ஒரு 1/4 ஹவர் ஆகும். இதே குக்கரில் செய்கிறதுனா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ இந்த அடுப்பில் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கு பின்னாடி முந்திரி ஒரு கைப்பிடி முந்திரி, திராட்சை
எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நல்லா முந்திரி பொரிஞ்சு வர்றப்ப திராட்சையை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே திராட்சையை பொரிச்சோம்னா கறிகிறனால கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வர்றப்ப அந்த திராட்சையை கொட்டி கிளறிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த பக்கம் வந்து பொங்கல் ரெடியானதுக்கு முன்னாடி கடைசியாக இதை கொட்டி கிளறிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அளவுக்கு தான் வெந்திருக்கு, தண்ணியாகவும் இருக்குது. நல்லா வேகட்டும். அது வரையும் இந்த பக்கம் வந்து நம்ம சர்க்கரை வெல்லத்தை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஏன்னா மண் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிக்கிடலாம். அப்போ தான் மண் தூசி ஏதாவது இருந்தாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறப்ப போயிடும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியுடைய அளவு நீங்கள் வைக்கிறப்பவே கரெக்டாக வச்சுருங்க. ரொம்ப இருந்துச்சுன்னா தண்ணி ஆயிரும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நான் ஸ்டவ்லேயே வச்சு கூட்டி குறைச்சி சிம்மில் வச்சு நல்லா வற்றி வந்துடும். கரெக்டாக இருக்கும் பொங்கல் எனக்கு. நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோயிலெலாம் அதை சேர்ப்பாங்க. இப்போ பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சை கற்பூரம் லைட்டாக ஒரு துளி, ரொம்ப சேர்த்துறாதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. நெய் வந்து தேவைக்கேற்ற மாதிரி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு இனிமேல் தான் நல்லா கவனமாக அந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்கும் டக்குன்னு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கடைசியாக அந்த முந்திரி திராட்சையை சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ ஒரு அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வர்ற பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, கிருஷ்ண ஜெயந்தி வருது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டிலே படைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.